அரசு அதிகாரி வழி அதிர்ஷ்டம் காண போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்கள் வராங்க. உங்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், உங்க ராசியிலேயே உச்சமாகக்கூடியவர் அந்த சூரியன் 9ஆம் இடத்துல இருக்க. பொதுவாக நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் 3rd ரேங்க் கொடுக்குறேன். இதில் ரேங்க் எல்லாம் மாறி இருக்கும். இது ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல நான் போடுறது. இப்போ நியூமராலஜி படி முன்ன பின்ன தெரியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் உங்கள்கிட்ட அடங்குவார். ஆனால் உங்களுக்கு அந்த பவர் இருக்காது. ஊர் பெரிய மனுஷன் அந்த மாதிரி ஆளுங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டுக்கணும். அவங்களுடைய ஆலோசனை, அவங்களுடைய கன்கரன்ஸ், ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு சூரியன் லக்னாதிபதியா 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் இருக்கக்கூடிய கோள்கள் பெரிதாக கெடுதல் பண்ணாது, நன்மைகளையே செய்யும். என்ன அந்த மரியாதை கொடுத்துட்டாங்கன்னாக்க அவ்வளவுதான், எதை வேணாலும் செய்வாங்க. உங்களுக்கு பவர் இருக்காது. நீங்க என்னதான் சூரியன்னாலும் நீங்க இன்னொருத்த ஆளை நம்பிதான், அவங்க வழியாதான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் விபரீத ராஜயோகம் வரும். இல்லாட்டினா விரயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெருசா கிடைக்கும்னு நினைச்சது ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். அடுத்து வர்றது தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள். சூரியன் யாரு உங்களுக்கு அப்படின்னா பூர்வ பாக்கியாதிபதி. அவரு உங்க லக்னத்துக்கே வராரு. பூர்வ பாக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கும். நீங்க பெரிய அறிவை வச்சு இப்படி எய்ம் பண்ணீங்கன்னா தான் பிரச்சனை. லக்னத்துக்கு கிட்டத்தட்ட 7 கோள்கள் தொடர்பு பண்றதால குழப்பங்கள் வரும். பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆயிடணுங்க. அப்பதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும்.